ஹாய் சினி சைக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பற்றி பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி. இதில் சூரி, ஆனாபென் மற்றும் பல பேர் நடிச்சிருக்காங்க. இதில் சூரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கதையோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு யாரையோ லவ் பண்ணுறா. இப்போ அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஊர்க்காரங்க பேய் பிடிச்சிருக்கு, பேய் ஓட்டுனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மற்ற படத்தில் நமக்கு செட்டப் இருக்கும், அதுக்கப்புறம் தான் கதையை எடுத்துகிட்டு போவாங்க. இதில் செட்டப்பே இல்லை, டேரெக்டாக அந்த ட்ராவலில் நம்மளை இடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த கதை செட்டப் இல்லாமல் தொடங்கியிருந்தாலும் லீனியராக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த இது நான் லீனியராக நமக்கு அந்தந்த மெட்டஃபர்ஸ் வச்சு நமக்கு ஃபீல் ஆகும். அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படம் பிஎஸ் வினோத்ராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கூழாங்கல்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது நல்ல படம் தான், நல்ல ஆஸ்கருக்கெல்லாம் நாமினேட் ஆகிருந்துச்சு. இந்த படம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் போயிட்டு அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கு. இந்த படத்தில் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, ஒன்று எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம், இல்லாட்டி டோட்டலாக அவங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. அது ஏன்னா இதில் நிறைய மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிடையாது. ஒன்லி அந்த எஸ்எஃப்எக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அட்மாஸ்ஃபரிக் சவுண்டு இது மட்டும்தான் நமக்கு கேட்கும். அது ஒரு புது டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மெயினாக ஆனாபென் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு டயலாக்கே கிடையாது, ஆனால் வெறும் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்தே நம்மளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹூக் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு இந்த படம் பார்த்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.